கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் ஆராதனையில் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போவதற்கு முன்பாக ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த மயப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். செய்யப்போகிற கிரியைகளுக்காக நன்றி. தொடர்ந்து பாடுகிற பாடல்களை பொறுப்படும். உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மயப்படுத்த போகிறோம். தேவன் என் பலனை, தேவன் அடைக்கலமே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவ. எல்லாரும் நாம் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் வாய்களை திறந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் என் பலனே, தேவன் அடைக்கலமே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவன் என் பலனே, தேவன் அடைக்கலமே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. பகலிலே வெயிலாகிலோ, இரவிலே நிலவாகிலோ, பகலிலே வெயிலாகிலோ, இரவிலே நிலவாகிலோ, கர்த்தரின் பிள்ளை என்னை சேதப்படுத்தாதே, கர்த்தரின் பிள்ளை என்னை சேதப்படுத்தாதே. சொல்லி பாடுவோம். தேவன் என் பலனே, தேவன் அடைக்கலமே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. வாதையின் கூடாரத்தை அணுகிட மாட்டாதே, வாதையின் கூடாரத்தை அணுகிட மாட்டாதே, பாதையில் காத்திடவே தூதரை அனுப்புவாரே, பாதையில் காத்திடவே தூதரை அனுப்புவாரே. தேவன் என் பலனே, தேவன் அடைக்கலமே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. வேடனின் கண்ணிக்கோ, பாழாக்கும் கொள்ளைக்கோ, வேடனின் கண்ணிக்கோ, பாழாக்கும் கொள்ளைக்கோ நாம் தப்பிடவே சிறகினால் மூடுவாரே, நான் தப்பிடவே சிறகினால் மூடுவாரே. தேவன் என் பலனே, தேவன் அடைக்கலமே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே, ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. அமர்ந்து தேவனென்று கர்த்தரை அறிவேனே, அமர்ந்து தேவன்
கதங்களை முறிப்பாரே. யுத்தங்கள் ஓய்ந்திடுமே. தேவன் என்பலனே, தேவன் அடைக்கலமே. ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. ஒரு வழியாய் வருவோம், ஓடுவான் 7 வழி. ஒரு வழியாய் வருவோம், ஓடுவான் 7 வழி. எனக்கு எதிராயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே. எனக்கு எதிராயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே. தேவன் என்பலனே, தேவன் அடைக்கலமே. ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. தேவன் என்பலனே, தேவன் அடைக்கலமே. ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. ஆபத்து காலத்திலே அனுகூல துணையே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரையே இந்த நாளில் சார்ந்து ஸ்தோத்திரம் பாடி மையப்படுத்துவோம். ஒரு ஆசாப், ஒரு யோசபாத் ஆண்டவரையே சார்ந்து யுத்தங்களை நடப்பித்த போது கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நடுவிலும் கர்த்தரை சார்ந்து நாம் ஆராதிக்கும் போது அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். உற்சாகத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தத்தோடு கூட அவருடைய சன்னதியில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே,
இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு எல்லாரும் கேட்டு பாடுவா, ஆண்டவரே உம்மை நான் 100க்கு 100 நம்புகிறேன், அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்கப்பா, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. கைகளை தட்டி பாடுவோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி, ஆமென், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை இயேசுவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய அற்புதத்தின் வல்லமை வெளிப்படட்டும். உம்மை ஓராமா சந்தரலபா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் தேசத்தில் நம்முடைய அற்புதம் வெளிப்படட்டும், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி, எல்லாரும் இருக்க இடத்துல ஆவியில நிரம்பி அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. அப்படி கண்களை மூடி நம்முடைய புகலிடம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை நாள் வரைக்கும் தாங்கி நடத்தி இருக்கிறது. அந்த கிருபையை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதிப்போமா. ஹபாகா சந்தரலபா, ஓடாமா சந்துரபா கதரலபா. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டு நடத்தின கிருபைகளை நினைத்து இனிமேல் நடத்த போகிற அவருடைய கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம்.
பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலமீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலமீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்ததே நின் கிருபையே. கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்ததே உம் கிருபையே. கிருபையே பாதையில் கஷ்டம், பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கி. இயேசுவே நீர் எங்களை தாங்கினீங்களே. பாதையில் அதை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலமீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலமீந்தன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். உந்தன் நன்பினால் என்னை நிறுத்த, எந்த நன்பினால் என்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரை அவர் காத்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்ததே கிருபையே. கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்ததே நின் கிருபையே. கிருபையே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏற்றனல் துணையே ஈந்திட்டே நல்லோனா. ஏற்றனல் துணையே ஈந்திட்டே நல்லோனா. என்றும் உன்னை நான் சொந்தமாக்கிறேன், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கிறேன். அப்படி கைகளை உயர்த்தி என்றும் உன்னை நான் சொந்தமாக்கிறேன், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கிறேன். அப்படி கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, அவர் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ரீமாகா சாந்தலா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயமான பாதை சென்றிட செய்தே, செப்பமாக உம் கரம் பிடித்தே. கைகளை தட்டி பாடுவோம். ஜெயமான பாதை சென்றிட செய்தே, செப்பமாக உம் கரம் பிடித்தே. ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே, சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. இன்னையோளம் என்னை நடத்தி, இன்னையோளம் என்னை புலர்த்தி. என்றே இயேசு எത്ര நல்லவர், அவன் என்னும் மதியாயவன். கைகளை உயர்த்தி. என்றே இயேசு எത്ര நல்லவர், அவன் என்னும் மதியாயவன்.
என்றே பாவ பாரமெல்லாம் தன்னை சுமலில் ஏற்றுக்கொண்டு எனக்காய் குரிசில் மரிச்சு என்றே இயேசு எത്ര நல்லவன் எனக்காய் குரிசில் மரிச்சு என்றே இயேசு எത്ര நல்லவன் என்றே ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്നു എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന என்று இயேசு நல்ல இடையன் சொல்லு பாடுவோம் எல்லாம் சமர்த்தியாய் நல்குகிறவர் என்று இயேசு நல்ல இடையன் ஒரு விஷயம் கூட என்றே ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്നു എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന என்று இயேசு நல்ல இடையன் எல்லாம் സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന என்று இயேசு நல்ல இடையன் இன்னையோളം என்னை நடத்தி இன்னையோളം என்னை புலர்த்தி என்று இயேசு எത്ര நல்லவன் அவன் എന്നും മതിയായവൻ என்று இயேசு எത്ര அவர் நல்லவர் அவன் എന്നും മതിയായവൻ என்று இயேசு எത്ര நல்லவன் அவன் എന്നും மதியாயவன் ஹல்லேலூயா எல்லாம் சமர்த்தியாக தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் ஹல்லேலூயா ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அறிகிறவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மயப்படுத்துவோம் ஹல்லேலூயா என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு இயேசுன்னு சொல்லுங்க என்னை நன்றாய் அறிகின்றவர் இயேசுன்னு கூப்பிடுவோம் இயேசு என் பாரங்கள் சுமப்பவர் இயேசு என்னை நன்றாய் அறிகின்றவர் இயேசு சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும் உண்மையா சொல்லுவோம் நீர் மட்டும் போதும் அப்பா சுகமுள் இயேசுவே நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் நடத்த வல்லவர் மட்டும் போதும் சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து பாடுவோம் இயேசு மாத்திரம் போதும் இயேசு மாத்திரம் போதும் இயேசு மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ஈரே
தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பே என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பே என் தேவையெல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சமர்த்தியாய் நல்கிடுன்ன என்று இயேசு நல்ல இடையன். எல்லா சமர்த்தியாய் நல்கிடுன்ன என்று இயேசு நல்ல இடையன். பரலோக பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர், இன்றைக்கு நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்த போகிற பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தைகள் மூலமாக அம்மே நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசும், இடைபடும். நம்முடைய மகனை பயன்படுத்தும், இரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அம்மேன் ஒவ்வொரு ஆண்டவரை ஜனங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தாவினுடைய வல்லமை வெளிப்படுவதாக. நம்முடைய நாம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளில் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதையும் பாக்கியமாய் கருதுகிறேன். இந்திய தேசத்தில் ஏறத்தாழ 40 நாட்களுக்கு மேலாக லாக்டவுன் அடைபட்டு கிடக்கும் பல தேச மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸ் எதிர்த்து போராடுகிற மருத்துவ ஊழியர்கள், சுகாதார பணியில் ஈடுபடும் மக்கள், மருத்துவர்கள், லேப் அசிஸ்டன்ட்ஸ் போன்ற ஒவ்வொருவருக்காகவும் நாம் முதலாவது ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கேடகமும் கோட்டையாய் அரணாயிருக்கிறவரே, அப்பா, மருத்துவர்களாக, செவிலியராக, மருந்தாளுநர்களாக, சுகாதார துறையில் வேலை பார்க்கும் ஒவ்வொரு தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். முன்னணியில் நின்று ஜனங்களை காப்பாற்றும்படி இரவும் பகலும்
அயராது பிரயாசப்படும் இவர்களையும் காவல்துறையை சார்ந்த ஒவ்வொரு அதிகாரிகளையும் காவலர்களையும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் காக்க கெஞ்சுகிறோம். எங்கள் தேசத்தின் தேவைகளை நீ சம்பூர்ணமாய் சந்தியும். இந்த நாட்களில் கண்ணீரோடு வசதியின்றி வழியின்றி வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருடைய கரம் நீட்டி அவர்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் என்ன நடக்கும், எங்கு போய் முடியும், என் வாழ்க்கை எப்படியோ என்று கண்ணீர் வடிக்கிற மக்களை உங்கள் துக்கம் சந்தோஷமாகும். தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்று சொன்னவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பீராக, புதிய வழிகளை திறப்பீராக. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வார்த்தையை இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்ற வார்த்தையின்படி எங்கெங்கு கொரோனா ஹாட்ஸ்பாட் இருக்கிறதோ, ரெட் ஜோன், ஆரஞ்சு ஜோன், எல்லாவற்றிலும் ஒரு அறிகுறி அடையாளம் இல்லாதபடி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும். தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கும் தூதர்களை அனுப்பும். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், ஆண்டவரே, ரயிலிலும் பல்வேறு வாகனங்களில் பயணம் செய்யும் மக்களை கிருபையாய் காத்து எந்த ஒரு வேதனை கண்ணீர் இல்லாமல் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் வெளிநாடுகளிலிருந்து தாய்நாடு திரும்பும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களோடு உம்முடைய கரம் இருந்து எந்த தீங்கும் துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபையின் கரம் அற்புதங்களை செய்யட்டும். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற இயேசுவின் நாமத்தில், குறிப்பாக சென்னைக்காக, பெரிய நகரங்களுக்காக, ஆண்டவரே, ஜன நெருக்கம் அதிகமுள்ள எங்கள் தேசத்தில் பாம்பே, கல்கத்தா, அகமதாபாத், பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி போன்ற பெரிய பட்டணங்களுக்காய் ஜெபிக்கிறோம். பெருநகரங்களில் உம்முடைய அற்புத பாதுகாப்பு நீர் அக்கினி மதிலாயிருந்து வழி நடத்தும். கிருபையின் கரம் நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் கையில் குறைந்த வருவாயோடு பாரத்தோடு இருக்கிற மக்கள் 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை போஷிக்க நீர் ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தது போல உடைய பிள்ளைகளின் கைகளில் இருக்கிற உணவுப் பொருட்கள், கைகளில் இருக்கிற பணங்கள், கையில் இருக்கிற வசதிகள், வழிகளை பெருகச் செய்த ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை ஞானமாய் நடத்துகிற யோசேப்பு போன்ற அதிகாரிகளுக்காக, பிரதமர் முதல் அனைத்து தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் தந்து நல்ல திட்டங்கள் தீர்மானத்தோடு தேசத்தை நடத்தி செல்ல அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ, மன அமைதி இன்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ, மன அமைதி இன்று பெறட்டோ. மகிமை மாட்சிமை மாவேந்தர்
உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே துதியும் கனமும் தூயோனே உமக்கே உந்தன் வேதம் அது உணவு நன்றி கீதம் அது கனவு உந்தம் வேதம் எனது உணவு நன்றி கீதம் இரவி கனவு உந்தன் பாதம் போதும் எனக்கு அது தானே அணையா விளக்கு உந்தன் பாதம் போதும் எனக்கு அது தானே அணையா விளக்கு மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியோ கனமும் தூயோனே உமக்கே துதியோ கனமும் தூயோனே உமக்கே. இன்றைய செய்தி தீவட்டி, தீப்பந்தம் அல்லது விளக்கு. இந்த செய்தியை ஆரம்பிக்கும் முன்பு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விளக்கை தேவன் எரிய செய்வார். உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். என் சத்ருவே, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று மீகா 7:6 சொன்னபடி உங்கள் வாழ்க்கையாகிய விளக்கை, ஒளி விளக்கை தேவன் இன்னும் ஏற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே மங்கி எரிகிற திரியைப் போல, மங்கி எரிகிற தீபத்தைப் போல சோர்வோடும் பயத்தோடும் தளர்ந்த நிலையில் கேள்வியோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பிரதான ஆசாரியன் அல்லது ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் எரியும் விளக்கை கத்தரிக்கோலை கொண்டு கருந்திரியை வெட்டி அதை பிரகாசிக்க செய்வது போல உங்கள் வாழ்க்கையை அவர் நிச்சயம் பிரகாசிக்க செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னீரே. வியாதிகளின் பயத்தினாலே, கடன்களின் பயத்தினாலே, பிசாசை குறித்த பயத்தினாலே, எதிர்காலத்தை குறித்த பயத்தினாலே யார் வேதனையோடு இருக்கிறார்களோ, நேரிந்த நாணலை முறியாத தேவன் மங்கி எரிகிற திரியை அணையாமல் எரிய செய்கிறவர், பிரகாசிக்க செய்கிறவர், சுடரொளி போல வீச செய்கிறவர், பகலை ஆளும் இரவை ஆளும் சுடராகிய சூரியன் சந்திரன் போல சூழ்நிலைமைகள் மேல், பிசாசுகளின் மேல் அதிகாரம் கொடுக்கிறவர். உம்முடைய வல்லமையை, உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும். உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடரை போல் பிரகாசிக்க
ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து 12 அல்லது 13 ஓமைகளை இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் சொன்னதை மத்தேயு எழுதியிருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பல ஓமைகள் வருகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 3 ஓமைகள் வருகிறது. 20ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 18இல் சிறு பிள்ளையை குறித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு அதிலே தாழ்த்துகிறவன், சிறு பிள்ளையைப் போல் தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகள் ஓமைகள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆங்கிலத்திலே 5 பேர் ஞானமுள்ள கன்னிகைகள், வாய்ஸ் வெர்ஜின்ஸ். 5 பேர் ஃபூலிஷ், மதிகேடு உள்ளவர்கள் அல்லது புத்தியற்ற முட்டாள் கன்னிகைகள் என்று சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். யூதர்கள் வாழ்க்கையில் ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் திருமணம் நடக்கும் என்றால் நதி ஓரங்களில் அல்லது நதி போன்ற இடங்களில் வைத்து திருமணம் நடைபெறும். மணமகன் தன் தோழனுடனும் மணமகள் தன் தோழியுடனும் பல்லக்கில் வருவார்கள். திருமணத்திற்கு பின்பு மணப்பெண் கன்னிகையாய் இருப்பாள் என்றால் திருமண விருந்து 7 நாட்கள் நடைபெறும். மணப்பெண் ஒருவேளை விதவையாய் மறுமணம் செய்பவளாய் இருப்பாளே எனில் 3 நாட்கள் விருந்து நடைபெறும். இந்த விருந்து மணப்பெண் வீட்டில் நடைபெறும். 7 அல்லது 3 நாள் விருந்துக்கு பின்பு மணமகன், பிரைட் க்ரூம், தன் மனைவி மணமகளை, பிரைடை அழைத்து கொண்டு போக மேள தாளங்களுடன் மகிழ்ச்சியாய் தனது வீட்டுக்கு செல்லுவார். பரிவாரங்களோடு செல்லுவார், மேள தாளத்தோடு செல்லுவார், ஆரவாரத்தோடு செல்லுவார். இவர் செல்லும் பயணம் அதிகபட்சமாய் இரவில் நடைபெறும் அல்லது இருட்டு ஆரம்பித்த பின்பு நடைபெறும். இதைதான் மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் என்று எரேமியா 7:34, எரேமியா 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். மணமகன் தன் சொந்த வீட்டை நெருங்கும் பொழுது, தன் மனைவியாகிய மணமகளை அழைத்து கொண்டு வரும் பொழுது, மணமகனின் சொந்தக்காரர்கள் அல்லது நெருங்கிய தோழமையுள்ள கன்னிகைகள் அவர்கள் எதிர்கொண்டு வந்து வரவேற்பார்கள். தமிழில் ரொம்ப அழகா இருக்கு இந்த வார்த்தை. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதாம்? தங்கள் தீவட்டிகளை அல்லது தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த கன்னிகைகள் மணவாட்டி அல்ல, மணவாளனை எதிர்கொண்டு போய் வரவேற்பவர்கள். எதிர்கொண்டு என்கிற
அருமையான ஒரு வார்த்தையை பழைய தமிழை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் மீட், சந்திக்க என்று போட்டிருக்கிறது. இந்த எதிர்கொண்டு என்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் யாக்கோபை ஏசா எதிர்கொண்டு வந்தார். 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:4 வசனத்தில் சாமுவேல் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது தத்தளித்து மூப்பர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். 2 சாமுவேல் 6:20 உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடிய தாவீதின் மனைவி மீகாள் எதிர்கொண்டு போய் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் பேசோர் ஆற்றங்கரையில் தாவீதின் சேனையில் 200 பேர் விடாய்த்து போனார்களே, தாவீது ஒன்றும் குறையாமல் திருப்பி கொண்டு வரும் பொழுது அந்த 200 பேரும் எதிர்கொண்டு வந்ததாய் 1 சாமுவேல் 30:21 வசனம் சொல்லுகிறது. யோவான் 18:4 இயேசுவை பிடிக்க பந்தங்களோடு தீவட்டிகளோடு வருகிறார்கள். யூதாஸ் காட்டி கொடுக்க வருகிறான். இயேசு தாமே எதிர்கொண்டு போனார். எபிரேயர் 7:1 வாசித்தீர்களேயானால் மெல்கிசேதேக்கு என்னும் பிரதான ஆசாரியன் தேவ மனிதன் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் ஆசீர்வதித்தார். இந்த ஓமையின் கருப்பொருள் நோக்கம் என்ன? இயேசு மணவாட்டியை அழைத்து கொண்டு வருவார். அவரை வரவேற்க ஆயத்தமா? வெளிப்படுத்தல் 20:7-12 ஆவி ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்லும் பொழுது நாமும் வாரும் சந்தித்து அழைக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று தேவனுடைய மனிதர்கள் அழகாய் சொல்லுகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த கன்னிகைகள் கைகளில் மணவாளன் மணவாட்டியோடு வரும் பொழுது அவர்களை வரவேற்க இந்த தீப்பந்தம் அல்லது தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போவார்கள். அதை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ஆயத்தம் பண்ணுவார்கள். இந்த ஆயத்தம் என்பதை ஸ்பிரிட் ஃபீல்ட் பைபிள் மிக அழகாக மூல வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? ட்ரிம்டு, ஆயத்தப்படுத்தினார்கள். இங்கிலீஷில் இருக்கு ட்ரிம்டு. இந்த வார்த்தை காஸ்மியோ மூல வார்த்தையில் அர்த்தம் என்ன? அரேஞ்சிங், அடோனிங், பியூட்டிஃபையிங், எம்பெல்லிஷ், ஃபர்னிஷிங், புட்டிங் எவ்ரிதிங் இன் ஆர்டர். இயேசுவின் வருகைக்கு அவரை வாரும் ஆண்டவரே என்று அழைத்து அவரை எதிர்கொண்டு போகணும்னா நாம் நல்ல ஆர்டரோடு நம்முடைய வாழ்க்கையாகிய தீவட்டிய நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறதே, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் நம்முடைய உள்ளான மனிதனை எண்ணெய் நிறைந்து கொழுந்து விட்டு எரியும் அனுபவத்தோடு வாரும் என்று எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த 10 கன்னிகைகளில் உள்ள ஒற்றுமை என்ன? 10 பேரும் கன்னிகைகள், 10 பேரும் கைகளில் தீவட்டியை வைத்திருந்தார்கள். 10 பேரும் மணவாளன் வருவதை எதிர்பார்த்தார்கள். நான் சொன்னேன், இஸ்ரவேலில் நடக்கும் சம்பவத்தை. மணவாளன் தன் வீட்டுக்கு எப்போது வருவேன் என்று சொல்ல மாட்டார். இந்த கன்னிகைகள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். திடீரென்று மணவாளன் மணமகளுடன் ஆரவாரத்துடன் வரும் பொழுது இந்த கன்னிகைகள் தீவட்டிகளோடு எதிர்கொண்டு போய் அவரை வரவேற்க வேண்டும், வரவழைக்க வேண்டும். வரவேற்பு நடந்த பின்பு
மணவாளனோடு வந்த மணமகள் மற்றும் கூட்டத்தார் அனைவரும் வீட்டுக்குள்ளே போவார்கள். போன பின்பு வாசல் அடைக்கப்படும். அதன் பின்பு வருவோர் எவரும் உள்ளே வர முடியாது. அதன் பின்பு விருந்து நடைபெறும். இயேசு வரும்பொழுது நாம் வரவழைத்து நாம் உள்ளே போன பின்பு வாசல்கள் அடைக்கப்படும். அதன் பின்பு ஒருவரும் போக முடியாது. என் வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவுக்கு எதிர்கொண்டு போக, இயேசுவை வரவேற்க, வாரும் இயேசுவே என்று ஆவியானவர் சொல்லுவது போல, ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்ல நம்மில் எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? இன்று இந்த ஆராதனை வேளையிலே நம்மை ஆயத்தப்படுத்தும் அச்சாரமாகிய ஆவியானவர் கரை திரை பிழை இல்லாமல் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. பைபிளில் கன்னிகைகளை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? வேதம் தெளிவாக சொல்ல, உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழ வேண்டும். யாக்கோபு 1 வாசித்து பாருங்கள். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி உண்டாகனா திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை விசாரித்து உலகத்தால் கரைபடாதபடி, யாக்கோபு 3 சொன்னது போல நாவினால் கரைபடாதபடி, நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள் பாவம் செய்ய இடங்கொடாதபடி நம்மை காத்து புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல, ஞானமுள்ள கன்னிகைகளைப் போல நாம் ஆயத்தமாயிருக்க தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமையில் அனைத்து பேரும் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருந்தார். இதில் 5 பேர் தங்கள் தீவட்டி, தங்கள் தீ பந்தத்தோடு பாத்திரம் பிளாஸ்கில் எண்ணெயை வைத்திருந்தார். 5 பேர் எண்ணெயை வைக்கவில்லை. எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சிலர் தூங்கலைன்னு சொல்லுவாங்க. இல்லை, எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நித்திரை மயக்கம் வரும். ஆனால் வேறு மயக்கம் நம்ம வாழ்க்கையில் வராதபடி தேவன் நம்மை காக்கணும். சிலருக்கு பணத்தின் மயக்கம், பண ஆசை, the love of money, 1 தீமோத்தேயு 6:10. சிலருக்கு பட்டம், பதவி மயக்கம், ஓசியா 4:11 நினைக்கிறேன். மதுபானமும் வேசித்தனமும் திராட்சை ரசமும் இருதயத்தை மயக்கும். மதுபானங்கள் மயக்கும். ரொம்ப நாளைக்கு பிறகு மதுபானத்தை திறந்து விட்டுட்டாங்க. நேற்றைக்கு செய்தி கேள்விப்பட்டேன். பெங்களூரில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மதுபானம் வாங்க நிறைய மக்கள் கூடியிருந்தார்களாம். அதில் காத்திருந்த ஒருவருக்கு வேலி ஓரத்தில் கம்பு குத்தி மரித்து போனார் நெருக்கத்தில். இதைவிட வேடிக்கை, யாரோ ஒரு அம்மான்னு சொல்கிறாங்க அல்லது மனிதன்னு சொல்கிறாங்க, 52,847 ரூபாய் நினைக்கிறேன், அத்தனை ரூபாய்க்கு மதுபானம் வாங்கி இருக்கிறார். மயக்கத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் உழைப்பதினால் நித்திரை மயக்கம் வரும். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது இளைப்பாற வேண்டும், தூங்க வேண்டும் என்று நாம் நித்திரை மயக்கம் வரும். ஸ்லம்பர், நித்திரை மயக்கம் வரும். ஆனால் இயேசு வருகிறார் என்கிற ஆரவார சத்தம் கேட்கும் பொழுது நாம் விழித்திருக்க வேண்டும். என் வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, நீதிமொழியின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனிதன் பாக்கியவான்.
மார்க்கு 13 கடைசி 3 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். 1 பேதுரு 5 விழித்திருங்கள், விசுவாசத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று பகை தேடி சுற்றி திரிகிறான். 1 கொரிந்தியர் 16 பார்க்கிறோம், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள். 13 14 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் புத்தியுள்ள ஞானமுள்ள கன்னிகையராய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு விளக்கு அல்லது ஒரு தீவட்டி அல்லது தீப்பந்தம். இந்த 25ஆம் அதிகாரத்தில் இந்த தீவட்டியை குறித்து 3, 4, 7, 8 வசனத்தில் லேம்ப் விளக்கு என்று சொல்லியிருக்கிறது. கிதியோனின் தீவட்டியை குறித்து நியாயாதிபதிகள் 15:4 வாசிக்கிறோம். ஏசாயா 62 வாசித்தீர்கள் என்றால் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி, இது பிரகாசமா நீதி விளங்க வேண்டும், அது வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 20:27 நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவி, நம்முடைய ஜீவன் தீவட்டி. நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நாகும் 2:4 ரதங்கள் கூட தீவட்டியை போல வரும் காலம் வரும் என்று விஞ்ஞான முன்னேற்றத்தை நாகும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் தீவட்டியாகிய விளக்கு, தீவட்டியாகிய ஆவி, உங்கள் தீவட்டியாகிய வாழ்க்கை எப்பொழுதும் எரிய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நித்திரை மயக்கத்தின் போது கன்னிகைகள் தீவட்டிகள் அணைத்து வைத்திருந்தார்கள். இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் 5 முட்டாள் கன்னிகைகள், மதியீன கன்னிகைகள், மதிகேடான கன்னிகைகள், ஞானமற்ற கன்னிகைகள், புத்தியற்ற கன்னிகைகள், அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லை. புத்தி உள்ளவர்களுக்கோ, ஞானம் உள்ளவர்களுக்கோ, மதி நிறைந்தவர்களுக்கோ பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது. இப்ப இந்த புத்தியுள்ள கன்னிகைகளிடம் புத்தியற்ற ஞானமற்ற கன்னிகைகள், எங்களுக்கும் எண்ணெயை கொடுங்கள், கடன் கொடுங்கள், இரவல் கொடுங்கள். சிலருடைய வாழ்க்கை பாருங்க, எப்பயுமே இரவல் வாங்குவது, கடன் வாங்குவது, ஓசி வாங்குவது. இயேசு வரும் நாளில் கடன் வாங்கும் பழக்கம் நமக்கு வேண்டாம். இயேசு வரும் நாளில் இரவல் வாங்கும் பழக்கம் வேண்டாம். வில்லியம் பர்க்லே என்கிற தேவ மனிதன் இதை குறித்து அழகாய் சொல்கிறார். We cannot borrow a relationship with God. தேவனோடு உள்ள உறவை கடன் வாங்க முடியாது. We must possess it. எப்படி ஒரு மனைவி அல்லது சொந்தக்காரி, உறவினர், என் உறவு என்று தக்க வைத்துக் கொள்வது போல உன் உறவை தக்க வைத்துக்கொள். 2, we cannot borrow a character. நம்முடைய தன்மையை, குணாதிசயத்தை, நம்மை நாம் பிறரிடத்தில் கடன் வாங்கி மாற்ற முடியாது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படிதான் இருப்பீர்கள். உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ, உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படியோ, உங்கள் விசுவாசம் எப்படியோ, உங்களை நடத்துகிறவர்கள் எப்படியோ, உங்கள் குடும்ப பின்னணியம் உருவாக்குறது எப்படியோ அப்படியே இருப்பீர்கள். திடீரென்று இரவல் வாங்கி
இன்னொருவர் தயவினாலே, இன்னொருவர் உதவியினாலே இயேசுவின் வருகையில் நானும் நீங்களும் மாற முடியாது. மூன்றாவது அவர் சொல்லுகிறார், we cannot be living, always be living on the spiritual capital with others have amazed. சிலர் சவதரித்த, சிலர் சேர்த்து கொண்ட ஆவிக்குரிய மூலதனம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய வரம், ஆவிக்குரிய கிருபை, ஆவிக்குரிய நன்மைகளை நாம் அப்படியே பற்றி கொள்ள முடியாது. என் வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, புத்தியுள்ள அந்த ஞானமுள்ள கன்னிகையை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் விளக்கு ஆவியோடு கூட எக்ஸ்ட்ரா அனாயிண்டிங், கூடுதலான எண்ணெயாகிய அபிஷேகத்தை, கூடுதலாகிய எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எண்ணெய் எப்படி வருதுன்னு தெரியும். பைபிளில் பாருங்க, இடித்து பிழிந்த எண்ணெய்னு யாத்திராம 29ஆம் அதிகாரத்தில் விசேஷமாய் உருவாக்கப்படும் எண்ணெயை குறித்து தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மாவை போஜன பலியா செய்ய எண்ணெய், அபிஷேக தைலத்துக்கு எண்ணெய். நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், தேங்காயை உருக்கி தேங்காய் எண்ணெய், கடலை செக்கில் வைத்து, எள்ளை செக்கில் வைத்து, புன்னை காயை வித்துவை, ஆமணக்கு வித்தை வைத்து எண்ணெய் தயாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் அபிஷேக எண்ணெயை தருவதற்கு அவர் இடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், விழாவில் ஈட்டியை வைத்து குத்தினார்கள். அந்த இயேசுவின் காயங்களை, இயேசுவின் தழும்புகளை, இயேசுவின் பாடுகளை, மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது நதியாய் பாய்கிறது. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே, மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உன்னுடைய ஜீவன், உன்னுடைய ஆவி தேவனுடைய எண்ணெயினால், இடித்து பிழிந்த எண்ணெயினால் நிரம்பி எரியணும். யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரியணும்னா தியாகம். நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் இருக்கிறதா? சிலருக்கு ஒருவேளை சாப்பாடு தியாகம் பண்ண முடியலை, ஏழைகளுக்கு கொடுக்கும்படி தியாகம் பண்ண முடியலை, தங்களுடைய சுகத்தை தியாகம் பண்ண முடியலை, தங்களுடைய சூழ்நிலைமையை தியாகம் பண்ண முடியலை. என் வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் தியாகம் இருக்கிறதா? சாக்ரிஃபைஸ், தியாகம். எங்கு பலி உண்டோ
அங்கு எரிந்து பிரகாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேக தைலம், அபிஷேகமாகிய எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அவர்கள் கூட எடுத்துக்கொண்டு போனார்கள். இந்த அபிஷேகம் கூடணும்னா என்ன செய்யணும்? முதல்ல சொன்னேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார். அவர் நொறுக்கப்பட்டது போல உன் வாழ்க்கையை நொறுக்கப்பட தியாகமா ஒப்பு கொடுத்து பார். உன் வாழ்க்கை அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கும். இரண்டாவது, சங்கீதம் 45:7, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சிலர் பிறருடைய நீதியையே பார்ப்பாங்க, பிறருடைய குறைகளை பார்ப்பாங்க. இல்லை, நான் எவ்வளவு நீதியா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஆண்டவரே நான் அக்கிரமத்தை வெறுக்கிறேன், நான் இன்னும் பரிசுத்தமா வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து பார், தேவன் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவார். நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்று கர்த்தர் நீதிமொழியின் புஸ்தகம் 1:23 சொல்லுகிறார். ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது அப்போஸ்தலர் 5:32 கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின ஆவியானவர். யார் தேவனுடைய வசனத்துக்கு, அவருடைய நடத்துதலுக்கு, சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் வரும். யாக்கோபு 4:6 வாசித்து பாருங்கள். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிக கிருபை அளிக்கிறார். தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசித்து உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன் என்று யார் சொல்லுவார்களோ அவர்கள் மேலே அபிஷேகம் அதிகமாக இறங்கும். லூக்கா 11:3 முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். வருந்தி கேட்கும் பொழுது, என் சிநேகிதர் முன்பாக வைக்க அப்பங்கள் வேண்டுமென்று வருந்தி கேட்கும் பொழுது, ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்கும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரதர், நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றும், என் மேலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும்னு கேளு. தேவன் உன்னை நிரப்புவார். பேதுருவின் நிழலை நிரப்பியது போல, பவுலின் கச்சைகளை உருமால்களை நிரப்பியது போல நீ ஆண்டவரிடத்தில் கேள். வல்லமை தாரும், வரங்கள் தாரோ, தாகம் தீர்த்து அபிஷேகியோ. வல்லமை தாரோ, வரங்கள் தாரோ, தாகம் தீர்த்து அபிஷேகியோ. வந்தன் மேலிறங்கும் வல்ல ஆவியே, தந்தேன் என்னை இன்று உந்தன் கையிலே. சுட்டரிக்கும் வல்ல அக்கினியாலே சுத்திகரித்தம்மை மாற்றிடுமே. சுட்டரித்தும் வல்ல அக்கினியாலே சுத்திகரித்தம்மை மாற்றிடுமே. வல்லமை தாரோ, வரங்கள் தாரோ, தாகம் தீர்த்து அபிஷேகியோ. வல்லமை தாரோ, வரங்கள் தாரோ, தாகம் தீர்த்து அபிஷேகியோ. சத்தியத்தில் நடத்தும் சத்தியாவியே, கேள்விப்பட்ட யாவையும் சொல்லுபவரே. கீழ்ப்படிவோர் பெற்று வல்ல ஆவியே, பெற்றிட நான் இறப்பிடுமே. வல்லமை தாரு,
வரங்கள் தாரு தாகம் தீர அபிஷேகியோ வல்லமை தாரும் வரங்கள் தாரு தாகம் தீர்க்க அபிஷேகியோ. எல்லாரும் கைத்தட்டி வல்லமை தாரும் வரங்கள் தாரு தாகம் தீர்த்து அபிஷேகியோ வல்லமை தாரோ வரங்கள் தாரோ தாகம் தீர்த்து அபிஷேகியோ வல்லமை தாரோ வரங்கள் தாரோ தாகம் தீர்த்து அபிஷேகியோ வல்லமை தாரோ வரங்கள் தாரோ தாகம் தீர்த்து அபிஷேகியோ. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆங்கிலத்தில் இருக்கிறது, அவர்கள் நிரப்பப்படுவார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொன்னாரே. இயேசுவிடம் யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 38, 39 வசனங்களின்படி தாகத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்றார். அப்பா, என் தாகம் தீர்த்து விடும். நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். கிரியத்துக்கு கொல்லப்பட்ட நான் 1 கொரிந்தியர் 6:20 படி உம்மை மகிமைப்படுத்துவேன். ஒப்பு கொடுங்க. அவர் நிரப்புவார். அவர் தாகம் உள்ளவன் மேல் ஆவியை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவார். நீ இருக்கிற இடத்திலே வாலிபனை நீ ஜெபிப்பாய் என்றால் உன்மேல் தம்முடைய வரங்களை ஊற்றப் போகிறார். உடைந்து நொறுங்கி இழுப்பு வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை அவர் சுகமாக்கி பல இடங்களுக்கு உன்னை கொண்டு போக போகிறார். இன்று நீ அவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பாயா? தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் பேர் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். செய்வினை கோளாறினாலே, பிசாசின் போராட்டத்தினாலே வயிறு வீங்கி துடித்துக் கொண்டிருக்கிற வாலிப மகளே, ஒருவேளை உன் வயது 23 இருக்கலாம். நீ இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ள இயேசு உனக்கு தரிசனமாகி புதிய அபிஷேகத்தை, புதிய பலத்தை, புதிய கிருபையை உனக்கு தரப்போகிறார். இந்த பாடலை பாடும் பொழுது இருக்கும் இடத்தில் முழங்கால் படியிட்டு நீ ஆண்டவரிடத்தில் கேட்பாயா? சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார், சத்ருவின் அதிகாரோ சகலமும் மேற்கொள்ளுவார். சர்ப்பங்களை எடுப்பார், தேள்களையும் மிதிப்பார், சத்ருவின் அதிகாரோ சகலமும் மேற்கொள்ளுவார். புதுபலன் அடைந்திடுவார், நீ
புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார், புதுபலன் அடைந்திடுவார், நீ புதுபலன் அடைந்திடுவார். ஏசாயா 40:28 முதல் 30 வரைக்கும் பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உனக்கு புதிய பலன், புதிய கிருபை, புதிய வரங்கள், புதிய தரிசனம். வானம் திறக்கப்பட்டு எசேக்கியேல் தரிசனம் கண்டது போல, அன்பு தகப்பனே, நான் என்ன செய்வேன்? வேலையில்லாமல் தவிக்கிற உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியனாய் மாற்றப் போகிறார். உன் மேல அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். உன்னை கொண்டு அநேக வாலிபர்களை தம் பக்கம் இழுக்கப் போகிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும். தாவீதுக்கு எப்படி அபிஷேகம் இருந்ததோ, தைல குப்பியின் அபிஷேகத்தை தாரும். சவுலுக்கு இருந்த தைல குப்பியின் அபிஷேகம், தாவீதுக்கு இருந்த தைல கொம்பு எனக்கு தாரும். கிருபையின் மேல் கிருபையை தாரும், பலத்தின் மேல் பலனை தாரும். சங்கீதம் 84:6, கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிற தாயே, துக்கமே இல்லாம மரண பயத்தில் ஏதாவது நடந்து விடுமோ என் வீட்டில், தகப்பனுக்கும் மகனுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை, கதறுகிற தாயே, தேவன் தம் அபிஷேகத்தை ஊற்றி உன் குடும்பத்தில் உள்ள போராட்டங்களை மாற்றப் போகிறார். அவருடைய அபிஷேகமாகிய எண்ணெய், அபிஷேக தைலம் நுகங்களை முறிக்கப் போகிறது. குடும்பத்தை சாட்சியாய் மாற்றப் போகிறது. உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறது. உன்னை பலப்படுத்த போகிறது. ஆண்டவரே, இந்த புது எண்ணெயால என்ன நிரப்பும், புது கிருபையால நிரப்பும். சங்கீதம் 133 சொன்னது போல, என் வீடு ஒரு மனம் நிறைந்த வீடா, சகோதரத்துவம் நிறைந்த வீடா, சிநேகத்துவம் நிறைந்த வீடா, ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு நிறைந்த வீடா மாற்றும் அப்படின்னு ஜெபிப்பீங்கன்னா, உங்க வீடுகளில் என்றென்றைக்கும் நல்ல தைலம், அந்த அபிஷேகம், ஆரோனுடைய சிரசிலிருந்து வடிகிற அபிஷேகம், பனியை போன்ற அபிஷேகம், இறங்குகின்ற அபிஷேகம், அது அமைதலா இருந்தாலும் நம்மை அமரவிடாமல் ஜெபிக்க வைக்கும் அபிஷேகம், துதியின் அபிஷேகம், ஊழிய அபிஷேகம், வரங்களின் அபிஷேகம், காத்திருக்க வைக்கும் அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், அப்போஸ்தல அபிஷேகம், சுவிசேஷக அபிஷேகம், போதக அபிஷேகம். அநேகரை நீ மேய்த்து போஷித்து கவலையோடு பராமரிக்கும் மேய்ப்பனின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் உன்னை நிரப்ப போகிறது. 1 சாமுவேல் 10 தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிரே போன சவுலின் மேல் தேவ ஆவியின் வல்லமை இறங்கும் என்னால், பரம தீர்க்கதரிசி, பரலோக தீர்க்கதரிசி இயேசுவை சந்திக்க, ஆராதிக்க, அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற, கதறுகிற, அழுகிற ஓ மேலே அவருடைய வல்லமை இறங்கும். உன்னை எழும்பி பிரகாசிக்க வைக்கும். நீ அவரை நோக்கி பார்ப்பாயா? நான் வேதத்தை தேடி பார்த்தேன். என்னுடைய சொந்த கொஞ்ச ஞாபகத்தில் 22-23 காரியங்கள் அபிஷேகத்தில் வளர தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று இருக்கிறது. அவைகளெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இருக்குமோ என்னவென்று தெரியவில்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 3:34, தேவ சித்தம் செய்து தேவனால் அனுப்பப்படும் போது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். இயேசுவை பிதா அனுப்பினார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தார். ஊழியனை அங்கிங்கும் ஓடுகிற ஊழியரே, ஆண்டவர் அனுப்பும் இடத்துக்கு போவீர்களா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு காத்திருந்து ஜெபிப்பீர்களா? அவர் சித்தம் செய்வோர் மேல்
அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோர் மேல், அவரால் அனுப்பப்பட்டு போகிறவர்கள் மேல் ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படும். டிஜிஎஸ் தினகரன் அவர் போன இடங்களில் எல்லாம் தேவன் அவரை வல்லமையால் நிரப்பினார். அற்புத அடையாள அபிஷேகத்தினால், மனதுருக்க அபிஷேகத்தினால், குணமளிக்கும் வரம் அபிஷேகத்தினால், ஞானத்தை போதிக்கும் அறிவை உணர்த்தும் வசனமாகிய எதிர்காலத்தை, நிகழ்காலத்தை, கடந்த காலத்தை சொல்லும் அபிஷேகத்தால் நிரப்பினார். அவர் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார். ஆண்டவரே, ஊழியர்கள் சிலர் ஏன் கஷ்டப்படுகிறார்கள், ஏன் பயன்படவில்லை? கர்த்தர் சொன்னாராம், they are not sent ministers, they are went ministers. நான் அனுப்பி அவர்கள் போகவில்லை அப்பா, அவங்களா போனாங்க. என் அனுமதி சித்தத்தில் போனாங்க. ஏதோ அவங்கள அனுமதி சித்தத்தின்படி அபிஷேகிக்கிறேன், அவங்கள பயன்படுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய ஊழியரே, அவருடைய சித்தம் செய்ய காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து பார். 21 நாட்கள் நீ ஜெபித்து பார். தேவ ஆவியானவர் உனக்கு சொல்லும் வார்த்தையை சொல்லுகிறேன். 3 மாதத்தில் உன் குடும்பத்தின் நிலைமை தலைகீழாய் மாறும். உராபா சங்கரா. தேவனுடைய ஆவியானவர் துஷ்டனை முழுவதும் சங்கரிப்பார். அவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இனி உன் மூத்த மகனுக்காக நீ அழுது கொண்டிராய். ஓ வண்டர்ஃபுல். பிரதர் டிஜிஎஸ் தினகரனை அனுப்பினவர், யோவானை அனுப்பினவர், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதே. உன்னை அனுப்ப விரும்புகிறார், உன்னை அனுப்ப விரும்புகிறார். இந்த பலத்தோடு போ என்று கிதியோனை அனுப்பினவர். கிதியோன் தீவட்டியை எடுத்து போகும் பொழுது, மண் பாண்டத்தை உடைக்கும் பொழுது, எப்படி சுடப்பட்ட வார்க்கோதுமை அப்பம், உருண்டு வரும் வார்க்கோதுமை அப்பம் மீதியானியரின் கூடாரத்தை கவிழ்த்து போட்டது போல் உன் சத்துருக்களை தேவனுடைய வல்லமை அழிக்கும். கிதியோனை போல காத்திருப்பாயா? தேவனுடைய சத்தம் கேட்டு அவரின் சித்தம் செய்வாயா? முட்செடியில் எழுந்தள்ளின தேவனுடைய தயை யாத்திராமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேயின் மேல் வந்ததை, யோசேப்பை குறித்து மோசேயும், யோசேப்பின் கோத்திரத்தை குறித்து மோசேயும், யோசேப்பை குறித்து தகப்பன் யாக்கோவும் ஆதியாகமம் 48 ஆசீர்வதித்தார்களே. வாழ்க்கையில் முள்செடியின் அனுபவத்தில், முள்ளின் அனுபவம், கரடு முரடான வேதனையான அனுபவம், கண்ணீரின் அனுபவம், உடைக்கப்பட்ட அனுபவம், உருக்குலைந்த அனுபவம். ஏதோ இந்த ஊழியத்தில் பிரசங்கத்தை ஏதோ ஒரு வேடிக்கை பார்ப்போம் என்று வேடிக்கையே வாடிக்கையாய் கொண்ட மோசேயே, தேவன் உன்னை நிரப்ப விரும்புகிறார். வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார், கிருபையினால் நிரப்ப விரும்புகிறார், எழுப்புதலின் ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார், சுத்திகரிப்பின் அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். மோசே தண்ணீரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது போல இந்த செய்தியை கேட்கும் பொழுது உன்னை ஊழியத்திற்கென்று வல்லமையாய் நிரப்பி பிரித்தெடுக்க விரும்புகிறார். உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆவியில் மாத்திரம் அபிஷேகம் அல்ல, கூட எண்ணெய், கூட எண்ணெய். இன்னைக்கு சிலர் ஏதோ தங்களுக்குள்ளே ஜெபித்துக் கொள்ளுகிறார். இந்த அபிஷேக எண்ணெய் நம்மை ஜெபிக்க வைக்கிறது. பிறரை ஜெபிக்க வைப்பீங்களா? பிறரை அனல் மூட்டுவீங்களா? பிறரை விசுவாசத்துக்குள்ளாக்குவீங்களா? பிறரை நிரப்புவீங்களா? பிறரை உற்சாகப்படுத்துவீங்களா? கர்த்தருடைய ஆவியானவரின் ஏக்கம், கர்த்தருடைய ஆவியானவரின் பெருமூச்சு இதுதான். நீ ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி உன்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் சிறுமைப்பட்டு உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறேன் சொல்லும் பொழுது
சிறுமைப்பட்டு பணிந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறவர் என்று ஏசாயா 57:14 சொன்னது போல உன்னை உயிர்ப்பிக்கிற அந்த எழுப்புதலின் அபிஷேகத்தினால் நிரப்புவார். என் வாழ்க்கையில் ஒரு ஊழியரோடு ஒரு நாள்ல ஆர்கியூ பண்ணேன். ஆவியானவர், மகனே, என்னை துக்கப்படுத்துகிறாயே, உன் வாழ்க்கையை எனக்கு பூரணமாக ஒப்புக்கொடு, நீதி நியாயம்னு ஆர்கியூ பண்ணாத, வாக்குவாதம் பண்ணாதன்னு பேசினார். அவதான் இந்த பாடலை பாடினேன், பாடலை எழுதினேன். கள்ளங்கபடு மாற வேண்டுமே, உள்ளத்திலே தேவ அன்பு ஊற்றுமே. கள்ளங்கபடு மாற வேண்டுமே, உள்ளத்திலே தேவ அன்பு ஊற்றுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. சேர்ந்து பாடுவோமா? ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் பாடுவோமா? அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. உள்ளத்திலே ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே, உள்ளத்திலே ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே, கள்ளங்கபடு மாற வேண்டுமே, உள்ளத்திலே தேவ அன்பு ஊற்றுமே, கள்ளங்கபடு மாற வேண்டுமே, உள்ளத்திலே தேவ அன்பு ஊற்றுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, அபிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. தாகத்தோடு ஓடி வருவாயா தம்பி, தகப்பனே, தாயே, சிலுவையை நோக்கி ஓடி வா. உடைந்த உள்ளத்தோடு வா. அவர் உன்னை நிரப்ப போதுமானவர். உனக்குள்ளே ஊற்றுகளை எழுப்புவார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்கான 23:5 சொன்னானே. சங்கீதம் 92:10 புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் பலனை
என் வல்லமையை உயர்த்துகிறீர். உன்னை உயர்த்தும் அபிஷேகம், கூடுதல் அபிஷேகம், அதிகமான அபிஷேகம் மெய்ப்பன் இயேசு உனக்கு தர விரும்புகிறார். உடைந்த உள்ளத்தோடு நொறுங்கி இருக்கிற, எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல என் செய்தியை கேட்கிற சகோதரனை, அழுது 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 கன்னத்தை துடைத்து கொண்டிருக்கிற சகோதரனே, மந்தையின் பெரிய மெய்ப்பன், மந்தையின் பிரதான மெய்ப்பன், அவர் உன் கண்ணீரை துடைத்து உன்னை தேற்றப் போகிறார். அவர் கோலும் தடியும் உன்னை தேற்றப் போகிறது. உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறது. சங்கீதம் 36 சொன்னது போல ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டுடைய வேத வசன வெளிச்சம், பரிசுத்தாவியின் வெளிப்பாடாகிய வெளிச்சம், தேவனுடைய மனிதர்களின் அனுபவ வெளிச்சம், நீதியின் வெளிச்சம். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க ஆலயத்துக்கு போக முடியலன்னு கண்ணீர் வடிக்கிற நீங்கள், ஆராதனையாகிய ஆலயத்தில் உங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறீர்களே, இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே ஜீவ ஊற்றை எழுப்பும், அபிஷேக ஊற்றை எழுப்பும், கிருபைய ஊற்றை எழுப்பும். பேரின்ப நதியினால் உன் தாகத்தை தீர்ப்பார், ஆனந்த தைலத்தினால் நிரப்புவார், பரிமள தைலமாகி அவருடைய நாமத்தின் வல்லமையினால் நிரப்புவார். இந்த எண்ணெய் நமக்குள்ளே இருக்கும் என்றால் கொழுந்து விட்டு எறிவோம். இந்த எண்ணெய் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அந்நிய பாஷையை பேசுவோம். இந்த எண்ணெய் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அன்பு நிறைந்தவர்களாய் மாறுவோம். இந்த எண்ணெய் நமக்குள்ளே இருக்கும் என்றால் இயேசுவின் வருகைக்கென்று எப்பொழுதும் ஆயத்தமாவோம். சிலரை பாருங்கள், போதகர்களை நம்பி, ஊழியர்களை நம்பி அல்லது பெற்றோரை நம்பி அவங்க காலை பிடித்தாவது, அவர்களை பிடித்தாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேனா? அவங்க எப்ப பறப்பாங்கன்னு உனக்கு தெரியாதே தம்பி, தங்கச்சி. அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். உலைக்கலத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். அக்கினிமயமான அந்த பாதத்தில் இந்த அக்கினி அபிஷேகம், அற்புத அபிஷேகம். இந்த ஆவியானவர் நோகங்களை முறித்து எண்ணெயின் மேல் எண்ணெயை அனுப்புவார். எனக்கு என் மனைவிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்குதுன்னு, என் மனைவி என்ன சந்தேகிக்கிறாளேன்னு சொல்ற தம்பி, இந்த எண்ணெயாகிய அபிஷேகம் உராய்வுகளை நீக்கும் அபிஷேகம், மன்னிக்க வைக்கும் அபிஷேகம், உன்னை மறுரூபமாக்கும் அபிஷேகம், உன் வாழ்க்கையை மறக்க வைக்கும் அனுபவம், வேதனைகளை மறக்க வைக்கும், வேதனைகளை மறுக்க வைக்கும். இந்த அன்பின் அபிஷேகத்தை கேளு, கிருபையின் அபிஷேகத்தை கேளு. ஆண்டவர் இந்த புத்தியுள்ள ஞானமுள்ள கன்னிகைகளை நிரப்பியது போல உன் பாத்திரங்களை நிரப்புவார். ஆண்டவரை நோக்கி கேட்போமா, ஆண்டவரே இந்த ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாரும், ஆராதனையின் அபிஷேகத்தை தாரும், பரிந்து பேசும் அபிஷேகத்தை தாரும், ஊழியம் செய்யும் அபிஷேகத்தை தாரும், வரங்களின் அபிஷேகத்தை தாரும், மன உருக்க அபிஷேகத்தை தாரும். 5 வகை ஊழியம் சொல்லுகிறார்களே, என்னை அழைத்த அழைப்பின் அபிஷேகத்தை தாரும், ராஜாக்களின் அபிஷேகத்தை தாரும், ஆசாரியனுடைய அபிஷேகத்தை தாரும். அவர் கேட்பான், அவரை நோக்கி கேட்போம். அவர் நம்ம உள்ளத்திலிருந்து நதி போல புரண்டு ஓடச் செய்வார். நீங்க அந்த அபிஷேகத்தை அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது, ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவரை எபேசியர் 5:17 ஆராதிக்கும் பொழுது, சங்கீதங்களினாலும் கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். இந்த கீர்த்தனை ஞான பாட்டுனா என்ன? பிறரை பக்தி விருத்தி செய்ய
புத்தி சொல்லும் பாடல் ஞான பாட்டு. கீர்த்தனை தனக்குள்ளே பாடுவது, தன்னை நோக்கி பாடுவது, இசை கருவிகளால் இசைத்து இணைந்து பாடுவது. சங்கீதங்களை ஏற்கனவே தேவன் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆராதனையில நமக்காக பாடுகிறோம். என் ஆத்துமாவே ஏன் கலங்குற, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாமாலை கர்த்தரின் பந்தியில் வான்னு பிறரை கூப்பிட்டு பாடுகிறோம். தேவன் சங்கீதங்களை தந்திருக்கிறார். அவரை பாடி ஆராதிக்கும் போது அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கச்சாடிகளை சாதாரண தண்ணீரால் நிரப்பினார்கள். வேத வசனம் உன் வாழ்க்கையை நிரப்பு, உன் மனதை நிரப்பு. நீ அறிந்த வேத வசனத்தை நிரப்பு. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது போல இந்த வேத வசனத்தில் உள்ள ஆவியானுடைய வல்லமை உன்னை புதிய அபிஷேகத்தால் நிரப்பும். எனக்குள்ளே ஜீவவூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஈவவூற்று, வற்றாது ஒரு நாளோ. Everybody, every individual, every child, every young man, young woman, everybody, every parent, join with us and sing. எனக்குள்ளே ஜீவவூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவவூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவவூற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவவூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கோ அடர்ந்திடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கோ பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவவூ. எல்லாரும் கை தட்டி பாடும். அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவவூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவவூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவவூற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நீதிமொழிகள் 18:4 சொல்லுகிறது, பின்பகுதி ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். நீ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஞானம். ஏசாயா 11 சொன்னது போல ஆவியானவர் ஆலோசனை ஞானம், அந்த புத்தி அதால நிரப்பப்படுவேனா?
இந்த நதி பாய்ந்து ஓடும், இந்த ஊற்று பாய்ந்து ஓடும், பெருக்கெடுத்து ஓடும். கிணற்றுகளில் பார்த்துருக்கீங்களா? மெயின் ஊற்று இருக்கும், பக்க ஊற்று இருக்கும். ஆனால் இந்த ஊற்றுகளை பக்கத்தில் உள்ள மரங்கள், அதன் வேர்கள் வளர்ந்து அடைத்து விடும். உன் வாழ்க்கையில் கசப்பு அடைச்சிருச்சா? வல்லமையான அபிஷேக நிறைந்த மகனா இருந்த, இப்ப ஜெபிக்க முடியல. 5 மணி நேரம் ஜெபித்த நீ இப்ப 5 நிமிடம் ஜெபிக்க முடியல. இன்றைக்கு கதறி ஆளு. இந்த புத்தியுள்ள கன்னிகையை போல, ஞானமுள்ள கன்னிகையை போல, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்றின் அபிஷேகம் இருந்தால் நீ புத்தியுள்ள கன்னிகை. யோபு 28:28 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழுதல், பங்கமில்லா வாழ்க்கை வாழ பண்படுத்தப்பட பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தல். யாராவது ஒன்றை சொல்லும்போது புண்படுத்துறாங்கன்னு கோவிக்காத. நான் செய்வது தவறு, இது பிழைதான், ஆண்டவரை என்னை மன்னியும், என்னை செப்பனிடும், என்னை சீர்பருந்த பண்ணும், நான் சீர்பட ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டவரிடத்தில் தாழ்த்தினா அதிகமான கிருபையை தருவார். அவருடைய அபிஷேகம் நிரம்பி வழியோ எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளோ. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, பரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, பரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. இந்த பாடலை பாடும்போதே கேளுங்கள். பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேரை நிரப்பிய அந்த அபிஷேகம், பேதுருவின் நிழலை நிரப்பிய அபிஷேகம். அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களே. ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இயேசுவை பார்த்தாரே. அப்போஸ்தலர்கள் கை வைத்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்த ஸ்தேவானை போல பரியேசு என்னும் ஒரு மனிதனை, மாயவித்துக்காரனை பவுல் எதிர்க்க ஆவியிலே நிறைந்தாரே. அந்த நிறைவான அனுபவம், நிறைவான மகிழ்ச்சி, நிரம்பி வழியும் அனுபவம், பூரண அனுபவம். நீதிமொழி 28:20 சொல்லுகிற, உண்மையுள்ள மனிதன் பூரண ஆசீர்வாதங்களை, பரிபூரண ஆசீர்வாதங்களை, அபிஷேகத்தை பூரணமாய் பெறுவான். நீ ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி, யாரிடத்தில் ஒப்புரவாக வேண்டுமோ, யாரிடத்தில் தாழ்மைப்பட வேண்டுமோ, உன் வாழ்க்கையை செம்மைப்பட வேண்டுமோ செம்மைப்படுத்து. நீ இழந்த அபிஷேகத்தை, நீ இழந்த கிருபைய, நீ இழந்த விழிப்ப, நீ இழந்த விசுவாசத்தை, இழந்த வெளிப்பாட, நீ இழந்த தைரியத்தை, இழந்த பலன அவர் தருவார். பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே,
கண்மலை தடாகமாக வேண்டுமே, பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. கண்மலை தடாகமாக வேண்டுமே, கற்பாறை நீரூற்றாக வேண்டுமே. வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே, கற்பாறை நீரூற்றாக வேண்டுமே. வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. உள்ளத்திலே ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. உள்ளத்திலே ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, வாழிடங்கள் அரண்மனையாகவே. ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, வாழிடங்கள் அரண்மனையாகவே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28. அப்போஸ்தலர் 2 இதை பவுல், மன்னிக்கவும், பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு மேற்கோளிட்டு காண்பிக்கிறார். யாவர் மீதும் ஆவியை ஊற்றுகிறவர். என் மாம்சம் பலவீனம், நான் விழுந்துட்டேன், நான் சோர்ந்துட்டேன், நான் இடறிட்டேன், நான் உம்மை மறந்துட்டேன். இந்த செய்தியை கேட்கும் நேரத்தில் உன் அந்தரங்கங்களை பார்க்கிற ஆண்டவரை நோக்கி கேட்பாயா? அவர் வல்லமையை ஊற்றுவார், உனக்கு விடுதலையை தருவார், உனக்குள்ளே எழுப்புதலை தருவார். நிச்சயம் உன்னோடு கூட இருந்து வழி நடத்துவார். விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, இயேசுவின் ஆவியா விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, இயேசுவின் ஆவியா விடுதலை உண்டு. சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், பக்தரின் துணையாய் நிற்பவர். கர்த்தரே ஆவியானவர், பக்தரின் துணையாய் நிற்பவர். எழுப்புதல் உண்டு, எழுப்புதல் உண்டு, என் தேவனின் ஆவியா எழுப்புதல் உண்டு, எழுப்புதல் உண்டு, எழுப்புதல் உண்டு, தேவனின் ஆவியா எழுப்புதல் உண்டு. சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், பக்தரின் துணையாய் நிற்பவர். கர்த்தரே ஆவியானவர், பக்தரின் துணையாய் நிற்பவர். இந்த சோர்விலிருந்து, சோகத்திலிருந்து,
ஐயோ சோடையாய் போனேனே, சோதனையில் விழுந்து போனேனே, என் பெற்றோரின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று கதறுகிற தேவனுடைய பிள்ளையே, சோர்வை நீக்க போறார், உன் சோகத்தை மாற்ற போறாரு. அவர் விடுதலை தரப்போர். விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, இயேசுவின் ஆவியா விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, இயேசுவின் ஆவியா விடுதலை உண்டு. தீய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், பக்தரின் துணையாய் நிற்பவர். கர்த்தரே ஆவியானவர், பக்தரின் துணையாய் நிற்பவர். ஆனந்தம் உண்டு, ஆனந்தம் உண்டு, ஆவியானவரா ஆனந்தம் உண்டு, ஆனந்தம் உண்டு, ஆனந்தம் உண்டு, ஆவியானவரா ஆனந்தம் உண்டு. சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், பக்தரின் துணையாய் நிற்பவர். கர்த்தரே ஆவியானவர், பக்தரின் துணையாய் நிற்பவர். எங்கள் அன்பின் ஆண்டவரே, புத்தியுள்ள கன்னிகையைப் போல கட்டி எழுப்பும் வாழ்க்கை நிறைந்த, அந்நிய பாஷையை பேசி ஆவியில் நிறைந்த, நிரம்பி வழியும் பாத்திர அனுபவத்தை எங்கள் ஆவியில் மாத்திரம் அபிஷேகம் அல்ல, பாத்திரங்களில் கூட எண்ணெய் எங்கள் ஆத்துமாவிலும் எங்கள் சரீரத்திலும் நிரம்பி வழியும் அந்த கிருபையின் ஆவிய, அந்த பரிசுத்த ஆவிய, அந்த தேவ ஆவிய இடித்து பிழிந்த எண்ணெயாகிய இயேசு எங்களுக்காக கோதுமை வித்தாகிய நீர் இடிக்கப்பட்டீரே, பிழியப்பட்டீரே, அதனால் வருகிற அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் அனுப்பட்டும், ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்தட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். அனுகிரகத்தின் அதிபதி இந்த மாதத்திலே எங்கள் தேசத்தில் அனைவருக்கும் ஒரு விடுதலை வரட்டும். நுகங்களை முறிக்கிறவரே, கட்டுகளை அறுக்கிறவரே, ஒடுக்கத்துக்கு பதிலாய் துதியின் உடையை தருகிறவரே, எங்கள் மேல் இருக்க போகிற இருக்கிற ஆவியானவரே, உடைய ஆவியின் நிறைவை எங்களுக்கு தாரும். சகல சத்தியத்தில் நடக்கும் போதுள்ள அந்த நிறைவை தாரும், பலப்படுத்தும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, இந்த அனுபவத்தை தந்து வழி நடத்தும். இந்த நிகழ்ச்சி பதிவு செய்ய காரணமாய் இந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை ஆசீர்வதியும், கோயரை ஆசீர்வதியும், இசைக்கருவி வாசித்த பிள்ளையை ஆசீர்வதியும். அன்பின் கரம் இருக்கட்டும். பொறுமையோடு கேட்ட உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த ரட்சிப்பின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் நிறைவாகிய அபிஷேகம், வரங்களாகிய அபிஷேகம், ஊழியம் செய்யும் அபிஷேகம், காக்கும் அபிஷேகம், சத்ருவை எதிர்த்து போராடும் தாக்கும் அபிஷேகம், தென்றல் காற்றாகிய அபிஷேகம், பெருங்காற்று முழக்கம் ஆகிய அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்கு தாரும்.
இந்த எழுப்புதலின் அபிஷேகத்தை தாரும். பிறரை உற்சாகமூட்டும், மணலூட்டும், பிறரை நிரப்பும் அபிஷேகத்தை தாரும். விற்கிறவரிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று புத்தியுள்ள கன்னிகை சொன்னார்களே, இலவசமாய் எங்களுக்கு விற்கிறப்பா, தாகத்தோடு வருகிறோம், திருப்தி செய்யும் இடத்தில் வருகிறோம். தாவீது கர்லின் நிச்சயமான அந்த கிருபையின் அபிஷேகத்தை ஊற்றோம். பிரசங்கிக்கிற நான் என் நீதியை நம்பி வரலப்பா, இதை கேட்கிறவர்கள் அவர்கள் நீதியை நம்பி வரல, எல்லார் மேலும் ஆவியை ஊற்றோம். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாடலாய் பாடுவோமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நம்மை நிரப்பி நிறைவான அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கையை தரும் ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை இந்த யூடியூபில் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.